ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிகிட்ருக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிட்டே ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம அண்ணன் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கிற தி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாக்கி வந்திருக்க படம். 400 கோடி பட்ஜெட்டு, மல்டி ஸ்டாரு, ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனில் வெங்கட் பிரபுவோட மங்காத்தாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் வச்சு நம்ம வெங்கட் பிரபு எடுத்துருக்கிற படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 400 கோடி பட்ஜெட்டில் நம்ம இளைய தளபதி விஜய் டபுள் ஆக்ஷனில் அப்பா பையன் ரோலில் நடிச்சிருக்கிற இந்த படம். இதில் பையன் ரோலுக்கு ஏஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் வேறு லெவலில் இருக்குது. வெங்கட் பிரபு தன்னை நம்பி ஒரு 400 கோடி பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஒர்த்தை அவர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபுவோட எஃபர்ட் படம் முழுக்க தெரியுது. படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸு. ஆனால் அவங்களுக்கு 3 மணி நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு நான் ஸ்டாப் ஸ்க்ரீன் ப்ளே என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். படத்துக்குள்ளே சர்ப்ரைஸ் இருக்கலாம். ஆனால் சர்ப்ரைஸே ஒரு படமாக இருக்குன்னா அது இந்த படம் தான். ஏகப்பட்ட கேமியோ, எந்த ஒரு கேமியோவும் திணிக்கப்படலை. ஒவ்வொரு கேமியோவுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான கேமியோ கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இவரா அப்படின்னு படம் முழுக்க கேட்டுட்ருப்பீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் படம் வர செம ஸ்க்ரீன் ப்ளே, ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. அதுக்கப்புறம் இன்டர்வல்லு ஒரு தெருக்கி விட்ருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் நடுவில் பேங்காக் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் ஒரு சாங்குக்கு அப்புறம் கதை பிக்கப் பார்க்கணும். கிளைமேக்ஸ் வரைக்கும் கூஸ் பம்ப் தான். கிளைமேக்ஸில் ஒரு சீன் கூஸ் பம்ப் கிடையாது. கடைசி 40 மினிட்ஸ் படம் முழுக்க கூஸ் பம்ப் தான். ஒரு கூஸ் பம்பையே ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. அந்தளவுக்கு படம் ஓவர் ஹைப்பை ஏற்றி நம்மளை எந்த இடத்துலையும் யோசிக்க விடாத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் கம்மியாக தெரியுதுன்னா படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு லாட் ஆஃப் கேரக்டர், லாட் ஆஃப் கேமியோ, ஒவ்வொரு கேமியோ மீனிங்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. 90s கிட்டுக்கும் இந்த படம் பிடிக்கும், 2K கிட்டுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு காம்போவை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு நம்ம விபி. இந்த படம் பிளாக் பஸ்டருங்கிறதுல எந்த டவுட்டும் வேணாம். அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் மூவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அந்தளவுக்கு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு இடம் போர் அடிக்காது. அவ்வளோ படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே விறுவிறுப்பாக இருக்கும். இந்த படத்தில் என்ன இருக்குங்கிறத விட என்ன இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுக்க இருக்குது. அவ்வளோ சினிமாவில் ஆரம்பித்து, ஸ்போர்ட்ஸில் ஆரம்பித்து பல கேமியோகளை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு சீனையும் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்திருப்பார் நம்ம விபிக்கு பேசிக்காகவே ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய ஒருத்தர். அதான் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த படத்தில் நம்ம தளபதியை வச்சு செம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் ஆஸ் யூஸ்வல் இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொன்னால் இந்த படத்தோடைய பேக் போனு நம்ம விஜய் தான். மொத்த படமும் விஜயை வச்சு தான் இந்த படம் நகருது. அப்படி இருக்கும்போது கூட அந்த டாப் ஸ்டார் பிரசாந்தும், வெங்கட் பிரபு, கூட நம்ம பிரபுதேவா, இவங்களாம் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஜ்மல் ஒரு ஓரமாக கூட வந்து நிற்கிறாரு. படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா விஜயோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக அந்த டிஏஜிங் பண்ணி சின்ன பையனாக கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சிஜி ஒர்க்கு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அந்த டிஏஜிங் பண்ணது ரொம்ப அற்புதமாக மேட்ச் ஆகிருந்துச்சு. மொத்தத்தில் படத்தில் எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல் தெரியும்னா ஸ்னேகாவோட பர்ஃபார்மன்ஸு, வசீகராக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருச்சு. இப்படி கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே சொல்லவே வேணாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கூஸ் பம்ப் கேரண்டி. படத்துக்குள்ள ட்விஸ்ட்டு மட்டும்தான் படம். அந்தளவுக்கு படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டு. இது ஒரு ரா ஏஜெண்ட்டை பற்றியான ஒரு கமர்ஷியல் மூவி. படத்தோட கதை என்னென்னு ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா,
விஜயோட டீமு ஒரு ரா ஏஜென்ட் டீமு. அந்த டீமு தீவிரவாதியை வந்து இந்த டீம் வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட இந்த தீவிரவாதி டீமு விஜயோட அந்த டீமை எப்படி பழிவாங்குச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் விறுவிறுப்பான படம் இந்த கதை. இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, ட்ரெய்லர் வரும்போது யுவனை வந்து நிறைய கழுவி ஊற்றுனாங்க, நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்துக்குள்ளே வந்து பாருங்கள், இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா அது யுவன் சங்கர் ராஜா தான். அவ்வளோ மியூசிக்கு பர்ஃபெக்டாக பிஜிஎம்லாம் பின்னி எடுத்துகிட்டு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த கிளைமேக்ஸுடைய கூஸ் பம்ப் சீனாக இருக்கட்டும், யுவன் பட்டையை கிளப்பியிருப்பார். மங்காத்தா தான் யுவனோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பாருங்கள், இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு யுவன் மியூசிக்கில் பட்டையை கிளப்பியிருப்பார். இந்த படம் வேறு லெவல் மூவி தான் சொல்லணும். இது பிளாக் பஸ்டர். 400 கோடியை வந்து 3 மடங்கு வசூல் பண்ணுங்கிறதுல எந்த டவுட்டும் வேணாம். அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி. விபி ப்ரூவ் பண்ணிட்டார். விபி கிட்ட பேசிக்காகவே ஒரு மேஜிக் இருக்கும். இந்த கமர்ஷியல் மூவியை கேமியோ பர்ஃபார்மன்ஸுக்கு வச்சு கொடுக்குறது அந்த காலத்துலேயும் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து நிறைய ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணுவார். உதாரணத்துக்கு வந்து பழைய பாடல்கள், பழைய கிளிப்ஸு, பழைய காமெடி, பழைய பஞ்சு வசனம்லாம் அவர் படத்தில் எப்பயும் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் என்னென்னா, அதை ரீயூஸ்டு பண்ணுறோன்னு தெரியாமலே அழகாக அதை ரசிக்கும்படி செஞ்சுருவார். இந்த படத்துலேயே அதான் பண்ணியிருக்காரு. சில பழைய பாடல்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு, பழைய பஞ்சு வசனங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அதை எங்கே பயன்படுத்தி அதை ரசிக்கும்படி தேட்டரில் கை தட்ட வச்சிடுறாரு. அதான் அவருடைய ஸ்பெஷலு. இந்த படத்தில் அது நிறையாவே நடக்குது. படம் முழுக்க கிளாப்ஸ் தான். குறிப்பாக கிளைமேக்ஸில் ஏகப்பட்ட கிளாப்ஸு. அப்படி ஒரு மாஸ் அண்ட் கமர்ஷியல் மூவியாக மாற்றியிருக்காரு. விஜயை வச்சு அவர் கொடுத்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவினே இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் பக்கா தேட்டர் மெட்டீரியல். தயவுசெய்து தேட்டரை பார்த்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கேமியோ, அவ்வளோ சர்ப்ரைஸ் சீன்ஸ் நிறையா இருக்குது. இது தேட்டர் மெட்டீரியலு. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இடம் போர் அடிக்காது. 3 மணி நேரம் கம்மியாக தான் தெரியும். அந்த அளவுக்கு படத்தில் லாட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. படத்தை வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ எஃபெக்ட்டும் பிஜிஎம்மும் அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் விஜயோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸோடைய கூஸ் பம்பு, நமக்கு பிடிச்ச பல ஸ்டார்களோடைய கேமியோ, சர்ப்ரைஸ் விசிட்ஸ் நிறையா இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். விபியோட மேஜிக் பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கோட் விஜய் மட்டும் இல்லை, விபியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். பிளாக் பஸ்டர் மூவி. மிஸ் பண்ணியிருக்க விஜயோட கேரியரில் இது பெஸ்ட்டு மூவின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்கு 5க்கு 3.75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.